நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் நடைபெறும் ஆனி தேரோட்ட திருவிழா மிகவும் சிறப்புமிக்க சைவ திருவிழாக்களில் ஒன்றாகும். இந்த விழாவின் தொடக்க நிகழ்வே கொடியேற்றம், துவஜாரோகணம் ஆகும். கொடியேற்றத்தின் சிறப்புகள். விழாவின் அதிகாரப்பூர்வ தொடக்கம். கொடியேற்றம் நடைபெற்றவுடன் ஆனி திருவிழா ஆரம்பமாகிறது. அடுத்தடுத்த நாட்களில் நடைபெறும் அனைத்து உற்சவங்களுக்கும் இது அடையாளமாகும். இறைவனை அழைக்கும் மங்கள நிகழ்வு. கோவிலின் கொடிமரத்தில் நந்தி சின்னம் கொண்ட கொடி ஏற்றப்படுவது தேவர்கள், முனிவர்கள் மற்றும் பக்தர்கள் அனைவரையும் விழாவிற்கு அழைக்கும் தெய்வீக அறிவிப்பாக கருதப்படுகிறது. ஆகம முறைப்படி பூஜைகள். கொடியேற்றத்திற்கு முன்பும் பின்னரும் வேத மந்திரங்கள், சிவ ஆகம பூஜைகள், நாதஸ்வரம், தவில் இசையுடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். விரதத்தின் தொடக்கம். பல பக்தர்கள் கொடியேற்ற நாள் முதல் தேரோட்டம் முடியும் வரை விரதம் இருந்து தினமும் கோவில் தரிசனம் செய்வது வழக்கம். தேரோட்டத்தின் முன்னோட்டம். கொடியேற்றத்திற்கு பிறகு தினமும் சுவாமி மற்றும் அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார்கள். அதன் உச்ச நிகழ்வாக பிரம்மாண்டமான தேரோட்டம் நடைபெறும். ஆன்மீக நம்பிக்கை. இந்த நாளில் நெல்லையப்பர் மற்றும் காந்திமதி அம்பாளை தரிசித்து கொடியேற்றத்தை காண்பவர்கள் குடும்ப நலம், தொழில் வளர்ச்சி, திருமண யோகம், கல்வி முன்னேற்றம் மற்றும் மன அமைதி பெறுவார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். ஆனி மாதத்தில் திருநெல்வேலி நகரமே திருவிழா கோலம் எடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளும் இந்த கொடியேற்றம் சைவ சமய மரபையும் தமிழர் கோவில் பண்பாட்டையும் எடுத்துக்காட்டும் முக்கிய நிகழ்வாக விளங்குகிறது.